மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? அமித்ஷா தமிழ்நாட்டுல ஒரு கதையை மாத்தி விட்டாரு. ஆமா சார், தென்மண்டல முதல்வர்களின் மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் கலந்துக்கிறாரு, கர்நாடக முதல்வர் சிவகுமார் அவர்களும் கலந்துக்கிறாரு. இது ஒரு பெரிய பேசு பொருளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாநாடை எப்படி பாக்குறீங்க? அமித்ஷாவோட வருகையை எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசியலில் விஜய் என்றாலே ஒரு பரபரப்பு, தமிழக அரசியலில் அமித்ஷா என்றாலே ஒரு பரபரப்பு. 2 முறை அவர் வந்திருந்தாலும் பாஜகவை பற்றி பேசாமல் கண்டிப்பாக அவர் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில் அருகே இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரத்தில் அந்த கூட்டம் நடந்தது. தொகுதி வரையறுப்பு அதை பற்றி விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்தை மாற்றி கொண்டு விட்டார். அது திமுகவிற்கு சாதகமாகவோ பாஜகவிற்கு சாதகமாகவோ காங்கிரசுக்கு எதிராகவோ என்று சொல்ல முடியாது. காவிரி பிரச்சனையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் கர்நாடகா என்று பேசியிருக்கிறார். முல்லை பெரியார் ஹைட்டை 152 சென்டிமீட்டர் ஆக்கணும், அடி ஃபுட் ஆக்கணும் சொல்லியிருக்காரு. நீட் சமாச்சாரம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் தங்களுடைய நேயர்களிடம் ராபின்சனிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்றிரவு 1 மணி நேரம் தனியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன பேசினார்கள்? தவிர பேசுவதை தவிர இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருந்தாலும் சரி, சட்டசபை தீர்மானத்திற்கும் அவர் பேசிய பிறகு அவருடைய கருத்துக்கும் ஏன் அந்த பர்சன்டேஜை குறைக்க, நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்றாரு, மாத்தினாரு. திமுக சேனல்களான சன் டெலிவிஷன் போன்ற பல்டி என்று எழுதிக்கிறார்கள். பல்டி அல்ல அது. குறிப்பாக விஜய் அவர்கள் நம்ம அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சரிடம் அவர் கொடுத்த பெட்டியில் என்ன ஊழல் பட்டியல் இருந்ததா, அந்த பெட்டியில் என்ன இருந்தது? தோழமை கட்சிகளுக்கெல்லாம் சோஃபா கொடுத்தாரு, எம்எல்ஏக்கெல்லாம் காரை கொடுத்தாரு, அமித்ஷா கிட்ட ஒரு பெட்டி கொடுத்துட்டாரு. ஆக மொத்தம் விஜய் அவருடைய பெட்டி கொடுத்தது இன்று டெல்லியில் பரபரப்பாக பேசுகிறார்கள். டெல்லிக்கு மதுரை மெட்ரோ பிளஸ் கோயம்புத்தூர் மெட்ரோவை தவிர ஓசூர் மெட்ரோவை சேர்த்துட்டார். இப்ப அவரு ஓசூர் மெட்ரோவுக்கு கண்டிப்பாக அனுமதி வழங்கப்படும் என்று தான் அமித்ஷா உறுதியளித்திருக்கிறார். கோவைக்கும் நான் போய் அந்த மெட்ரோ மினிஸ்டர் மோகன்லால் கட்டர்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கார் நேற்று நைட். அதுதான் எனக்கு அமித்ஷாவுடைய கூட சென்ற பயணித்த சில உதவியாளர்கள் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய கருத்துகள். ஆக மொத்தம் இது ஒரு திருப்பு முனையாகத்தான் பார்க்கிறேன். ராபின்சன் தமிழக அரசியலில் கடந்த 3 மாதங்களாக காங்கிரசுடன் மிக நெருக்கமாக இருந்த தமிழ் வெற்றி கழகம் காங்கிரசிடமிருந்து தூர போகிறதா என்ற சந்தேகம் கூட வர ஆரம்பித்து விட்டது. இந்த அமித்ஷா சந்திப்பினால இல்ல, அது ஒரு ஆடட் அட்ராக்ஷன். சட்டசபையில ஒரு முதலமைச்சரை வைத்துக் கொண்டு சீனியர் அமைச்சர் அடுத்த பிரதமர் தமிழகத்தில் இருந்து என்று சொல்லும் பொழுது யார்? விஜய் தானே. ஆதவ அர்ஜுனா என்ன ராகுல சொல்லுவாரா, இல்ல ஸ்டாலினை சொல்லுவாரா, இல்ல எடப்பாடி சொல்லுவாரா, இல்ல தன்னை சொல்லிப்பாரா? கிடையாது. அது காங்கிரஸில் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. இன்று காலை ராஜேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர் பேசும்பொழுது ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சொன்னார். அது ஒண்ணு. 2வது, டெல்லியில ராபின்சன் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் எம்பி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல காங்கிரஸ் எம்பிக்களை அழைத்து கொண்டு பல தூதரகங்களுக்கு சென்று, குறிப்பாக டென்மார்க், சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் தூதரகங்களுக்கு சென்று கொண்டு, டிப்ளமேட்டோடு சென்று கொண்டு அந்த எம்பசியில போய் தமிழ்நாட்டுக்கு மூலதனம் வேணும், மயிலாடுதுறை, திருவள்ளூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் சொல்றாரு. அப்ப தமிழ்நாடு அரசை மீறி போகிறார்களா, அல்லது காங்கிரஸ் தமிழ்நாடு அரசை குரல் வலை பிடிக்குதா, இல்ல விஜய் பிரவீன் சக்கரவர்த்தி தன்னுடைய கைப்பாவையாக நினைக்கிறாரா தாவேக அரசை? காங்கிரஸ் ஏன் தமிழக வெற்றி கழக அரசாங்கத்திற்கு ஒரு பப்பெட்டு பொம்மலாட்டம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க? அது விஜய் அவர்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். உணர்த்துவதற்காகத்தான் இன்று அமித்ஷாவுடன் விஜய் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருப்பதாக டெல்லியில் வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன. ஓகே சார், இந்த பிஎம் விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு மாணிக்கம் தாக்கூர். அதாவது அவர் சொல்றாரு, நான் கூட தான் வரப்போ என்ன மத்திய அமைச்சரேன்னு சொல்றாங்க, முதலமைச்சரேன்னு சொல்றாங்க, இதெல்லாம் தொண்டர்கள் ஆரவாரமா பேசுறது தானே, இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு கருத்து சொல்ல முடியாதுன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு மாணிக்கம் தாக்கூர். அந்த அசம்பிளியில் ஏன் பேசுறாரு அந்த ராஜேஷ்குமார்? அவர் முற்றுப்புள்ளி அக்கமா ஏன் போட்டார் அவரு? இது பொதுமக்களிடையே ஒரு குழப்பம் வந்ததா இல்லையா? குழப்பத்தை வரவேற்க வேண்டும் என்று தான் ஆதவ அர்ஜுனா பேசினாரா, அல்லது குழப்பத்தை வர வேண்டும் என்று தான் மாணிக் தாக்கூர் பேசுகிறாரா,
மாணிக் தாக்கூருடைய இரட்டை நிலைப்பாடு என்ன? அவர் என்ன தமிழ் வெற்றி கழகத்துடன் இருக்கிறாரா இல்ல வெளில போறாங்களா என்ன சொல்றாங்க? டீலிமிட்டேஷன்ல காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டு விட்டது. 40 எம்பிக்களில் 39 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து லோக்சபாவிற்கு, காங்கிரஸ் 8 பேரை தவிர மீதி 31 பேர் ஒரு சைட்ல வந்துட்டாங்களே. ராஜ்யசபால ராபின்சன் 18 பேர், காங்கிரஸ் 2 பேர், மீதி 16 பேர் ஒரு பக்கம் வந்துட்டாங்களே. அது விஜயினுடைய ஒரு சாதனையா அல்லது ஒரு காங்கிரஸுக்கு எச்சரிக்கையா தெரியல. ஏன்னா காங்கிரஸ் ஒன்றுதான் இந்த டீலிமிட்டேஷன் எதுக்குது. முல்லை பெரியார ஏன் ராகுல் காந்தி இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலைன்னு விஜய் மனதில் தாக்கம் இருக்கிறது. 3 பேர் கொலை செய்த பிறகு ஏன் ராகுல் காந்தி அந்த கொலையை கண்டனம் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்க இதுல கர்நாடகால பயப்படுறாரு போயிடும். தமிழர்களை பற்றி அவர்கள் இது இஷ்டம் இல்லையா ராகுல் காந்திக்கு? இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் பொது வலயத்தில் வர ஆரம்பித்து விட்டது. அது காங்கிரசிற்கும் ஒரு இடைஞ்சலா அது தவிர இன்னொன்னு கேட்கறேங்க. விஜய் செய்தது சரி, விஜய் தவறு செய்யவில்லை என்ற ஒரு விவாதத்திற்கு நான் ஒருமையானால், மத்திய அரசாங்கத்தில் 2023 இண்டி கூட்டணி என்று நிறுவப்பட்டது பட்னாவில். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் சென்றார். அந்த கூட்டணி அவர் வெளில வந்துட்டாரு. மம்தா பானர்ஜி வெளில போயிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில போயிட்டாரு. அகிலேஷ் யாதவ் பிடிஎன் ஒரு தனி கட்சியா அது பீச்சிலே தலித் ஆதிவாசியும் அவர் பண்ணிட்டாரு. உத்தவ் தாக்கரே தனியா போயிட்டாங்க. ஓமர் அப்துல்லா தனியா போயிட்டாரு. தேஜஸ்வி யாதவ் இல்ல. இப்ப விஜய் வந்து ஏன் போய் சேரணும்? விஜயனுடைய கூட்டணிக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? தமிழ் வெற்றி கழக கூட்டணி தானே வச்சிருக்காரு. அவர் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க மீதி பேர்? சோ இதெல்லாம் ஒரு கான்ட்ரடிக்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 மாசத்துல இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணம் இந்த காங்கிரஸ் செய்த ஒரு பச்சை துரோகம் விஜய்க்கு என்று தான் என்னுடைய முடிவு. ஓகே சார், வட இந்தியாவில் விஜய்க்கு நிறைய வரவேற்பு இருக்கிறத பார்க்குறோம். அதாவது காணொலிகளில் விஜய சிஎம் விஜய், பையா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போடுற வீடியோக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறத பார்க்குறோம். அப்போது ராகுல் காந்தி எதிர்த்து இல்லை பிஎம் வேட்பாளராக விஜய் அறிவிக்கிறதுக்கான ஒரு 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 ரைட்ஸ் வந்து அவருக்கு, ஒரு தகுதி வந்து அவருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. தகுதி இருக்கோ இல்லையோ, தேவகவுடாவும் ஐக்கிய குஜராலும் பிரதமர் ஆன பிறகு ஏன் விஜய் ஆகக்கூடாது என்ற கருத்தும் உலாவுகிறது. விஜய் ஹிந்தி பேசுகிறார். விஜய்க்கு ஆங்கிலத்தில் நன்றாக பேச முடிகிறது. அகில இந்திய அரசியலை இன்னும் வரக்கூடிய நாட்களில் புரிந்து கொள்வார். ஏன் அவர் வரக்கூடாது? ஒரு தமிழர் வருவான்னு சொன்னான்னு எந்த கான்பிடன்ஸ்ல அவங்க சொல்றாங்க? 2036 இல்ல 2031 2029 எப்படி இருந்தாலும் அவர் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டார். இப்போ சீஃப் மினிஸ்டர் தவிர பிரைம் மினிஸ்டர் ஆவது இயற்கை. யாரும் இல்லைங்க. நரேந்திர மோடி கூட 2009 வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைச்சது கிடையாது. 2014 ஆயிட்டாரு. அந்த மாதிரி இவர் ஒரு நாள் ஆவிடும். எங்க ஸ்டாலின் வந்து 2019 முதலமை பிரதமர்னு சொன்ன அப்புறம் அதே ராகுல் காந்தி 2026 ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்ல திராணி இல்ல அவருக்கு. பீகார்ல போய் பாட்னால போய் தேஜஸ்வி யாதவ் சீஃப் மினிஸ்டர் சொல்றதுக்கு திராணி இல்லை. அவர் என்ன பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பிரயோஜனம்? அதனால பொதுமக்கள் நிராகரித்து விட்டார்கள். விஜயனுடைய அரசியல் ஒரு ஆழ்ந்த அழுத்தமான டீப் பாலிடிக்ஸ் தான் நான் நினைக்கிறேன் ராபின்சன், என்னை பொறுத்த மட்டும். ஓகே சார், பங்கேற்காத ராமசாமி மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் ஏன் இவங்க பங்கேற்கலன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்தந்த மாநிலத்திலிருந்து கவர்னர் வந்துட்டாரு, அதனால அந்த ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. பாண்டிச்சேரி சிஎம் வந்து நாங்க புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டாரு. கவர்னர் வந்திருக்காரு. புறக்கணித்தா கூட கவர்னர் தன்னுடைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம் இல்ல, எந்தெந்த மாநிலத்திலிருந்து இருக்குன்ட்டு. புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே கிரண் பேடி அவர்கள் இருந்த போது கூட வி நாராயணசாமியுடன் சண்டை இருந்தது. வி நாராயணசாமி இருந்தபோது என் ரங்கசாமி செய்கிறார். இதன் மூலமாக 2029 நம்ம என் ரங்கசாமி அவர்கள் என்டிஏ விட்டு போயிடுவார் என்று சொல்ல வர முடியாது. எல்லாம் நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், அதெல்லாம் பேசுறாங்க. அப்படிலாம் இருக்கு சான்ஸ் கிடையாது சார். கர்நாடகாவில இருந்து வராங்க, கேரளாவில இருந்து வராங்க, கோவளம் பக்கத்துல பாண்டிச்சேரி வராது என்று அவருடைய மனத்தாங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜனநாயக ரீதியில் செய்தானே, அதையும் அமித்ஷா ஒத்துனுட்டார்களே, தப்பு சொல்லலையே. இப்ப அதனால பிஜேபி வித்ட்ரா பண்ணிட்டா அவர் சப்போர்ட்ட இல்லையே. ஓகே, இங்க தொகுதி வரையறுப்பில் மாற்று கருத்து வச்சதுனால தமிழ்நாடு காங்கிரஸ் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்றாங்க டிவிகேக்கு இல்லையே. மேகதாது கொடுக்க மாட்டேன்னு கூட ஒன்னும் பண்ணவே இல்லையா, அவங்க சப்போர்ட் பண்றாங்களே ஒன்னும். அதை தவிர 2 தமிழர்கள் கொலை செய்த பிறகு கூட தமிழக அரசாங்கத்தில் ஏன் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது, அதுவும் இருக்குல்ல. நீங்க ரங்கசாமி கேட்டீங்கன்னா நான் தமிழ்நாடு காங்கிரஸை பற்றி நான் கேட்கிறேன். ஓகே சார், அதாவது விஜய் அவர்கள் வந்து
போன வாரம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாரு. அதாவது டீலிமிட்டேஷன் வேண்டாம், ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் வேணும், ஃபேர் டீலிமிட்டேஷன் கூட வேணாம்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இப்போது டீலிமிட்டேஷன் சார்ந்து பேசுகிறப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணுன்ற பாணியில் விஜய் பேசியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பல்ட்டி அடிச்சாரா விஜய் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அது மாதிரிலாம் விஜய் தன்னுடைய கருத்திலிருந்து மாறவில்லை. அதை சிடி நிர்மல்குமார் பேசிவிட்டார். அதை தவிர ராபின்சன், விஜய் அவருடைய பேச்சினுடைய கருத்தை நான் கையில் வைத்திருக்கிறேன். என்னுடைய மொபைலிருந்து நான் படிக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் urges the union government to provide a clear legislative assurance that no state will suffer a reduction in its percentage of representation in parliament on account of success in population stabilization. இது என்ன சொல்லியிருக்காரு? அந்த விகிதத்தை மாற்றாதுன்னு சொல்லியிருக்காரு. ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு சொல்லியிருக்காரு சார். எதுல? எங்க? சட்டசபையில. சார் கிட்ட பேசுறப்போ எங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில எந்த விதமான குறையும் இல்லாம வரணும்னு சொல்லிட்டு நீங்க உறுதி கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறதா சொல்றாங்க. இததான் திமுக சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட். அதுதான் அழுத்தம் கொடுத்தாரு. நம்ம திருமாவளவனும் வைகோவும் அமித்ஷாவை சந்தித்த பிறகு விஜய் அவர்களுக்கு கொடுத்த அழுத்தம். அதனாலதான் விஜய் நேத்தி திருமாவளவன் இப்ப சந்திச்சிருக்காரு. அமித்ஷா செய்து அதுக்காக 1 மணி நேரம் நேத்தி பேசியிருக்காங்க. அமித்ஷா சொல்லிட்டாரு, நாங்க டாக்குமெண்ட் காமிக்கிறேன், உங்களுக்கு 50% தரேன், 7% பத்தி பேசாதேன்னு சொல்லியிருக்காரு. எங்க ஒரு உறுதிமொழி வாயால இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம், நீங்க அல்ல போன் பண்ணீங்க சார் வச்சுக்கலாமா, சரின்னு விட்டோம். உறுதிமொழி நம்ம 2 பேருக்கும் கான்பிடன்ஸ் பேசுறோம். அந்த மாதிரி தான் நம்ம அமித்ஷா பேசுறாரு விஜயோட. இல்ல விஜய் தரப்புல இருந்து, தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு வாய்மொழியே தேவையில்லை, சட்ட ரீதியா எங்களுக்கு நீங்க உறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்க போறாங்களே. அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட திருத்த மசோதா வரும்போது அனைத்து கட்சிகளிலும் அனைத்து பத்திரிகைகளும் வெளிவரும். அது பொது சொத்து, அது யாரும் மாற்ற முடியாது. அப்ப சட்ட ரீதியா டீலிமிட்டேஷன்ல எந்த பாதிப்பும் வராதுன்னு உறுதி கொடுத்தா அந்த டீலிமிட்டேஷனை தாவேக்கா ஏத்துக்குது. தாவேக்காக்கு எம்எல்ஏ எம்பி சார், எம்பி இல்லவே இல்லைங்களா சார்? அவங்க எடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன சார்? இல்ல கொள்கை முடிவா ஏத்துக்கிறாங்க. நம்ம உள்ளபடி எதுக்கு ஏத்துக்கிறாங்க, அவ்வளவுதானே. அவங்க இருந்த எம்பியை பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துட்டாரு அவரு. இவர் 10 எம்பி இருந்தாங்கன்னு சொல்லலாம் சார். அப்புறம் எதுக்கு தீர்மானம் போட்டாங்க? திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க தீர்மானம் போட்டாங்களான்ற ஒரு கேள்வி வருது. அந்த தீர்மானம் போட்டு திமுக எதிரே போயிடுச்சு. இப்போ அவர் செய்த ஒரு அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன். என்ன தமிழ்நாடு பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன என்று கேட்டால், தமிழ்நாடு தீர்மானத்திற்கு அப்புறம் மத்திய அரசாங்கம் என்னை கன்வின்ஸ் பண்ணதுன்னு சொல்லலாம்ல விஜய் சார். ஆதவர்கள் பேசுனது சட்டமன்றத்துல பதிவாயிருக்கு சார். அதாவது அமெரிக்கா போன்ற மேல நாடுகள்ல எவ்வளவு பாப்புலேஷன் அதிகமானாலும் அவங்க சீட்ஸை அதிகமாக்குறது இல்லை, எப்போதும் போல அதே சீட்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதனால நமக்கு மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் தேவையில்லை, இதே சீட்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அதை முதல்வரும் கேட்டுட்டு அமைதியாக தான் இருந்தாரு. உண்மை அதெல்லாம் நீ சொல்ற இப்ப கருத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறாதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இது பெல்ட்டி தானே சார்? பெல்ட்டின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இப்ப ராகுல் காந்தி ஒரு நாள்ல மாற்றி அடிச்சுட்டு போயிட்டாரு, முதுகுல குத்தினான்னு சொன்னாங்களே திமுக காரங்க, இது ஏத்துக்கலையா பொதுமக்கள்? அதே மாதிரி இதையும் ஏத்துக்க மாட்டாங்களா? ராகுல் காந்தி செய்தது பல்ட்டி இல்லையா? ஏன்னா திமுக ஓட்டு வாங்கினுட்டு தமிழ் கட்சிக்காரத்தோட சேர்றீங்களா, அது என்ன பல்ட்டியா? அது புல்ட்டியா? அது கொல்ட்டியா? அது வேற ஒண்ணுமே கிடையாது. எது இருந்தாலும் சரிங்க, காலத்திற்கு ஏற்ப இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வந்தாக வேண்டும். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ராபின்சன், தங்களிடம் பல முறை நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். நாடாளுமன்றத்தை பல ஆண்டுகளாக நான் ரிப்போர்ட் பண்ணதுனால சொல்லுகிறேன். நாடாளுமன்றத்தை கட்டிடம் கட்டும் பொழுதே 1000 சீட் வச்சு கட்டிட்டாரு, புது நாடாளுமன்ற கட்டிடத்தை. ஆக மொத்தம் டீலிமிட்டேஷனை பத்தி நரேந்திர மோடி 5 வருஷத்துக்கு முன்னாடி மனசுல வச்சுன்னுட்டார். இன்னொன்னு 2, இங்க எடப்பாடி பழனிசாமியும் கணேஷ்குமார் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏவும் சட்டசபையில் பேசும்பொழுது, அதே டீலிமிட்டேஷன்ல பேசும்பொழுது 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஒரு தொகுதியில் பீகார்ல. தமிழ்நாட்டில் 8 லட்சம் இருக்குது. எங்க இந்தியா பாப்புலேஷன் விஸ்தரிக்கிறது, அந்த இடங்கள் அதே இடம் தான் இருக்கு, இடம் ஒன்றும் விஸ்தரிக்கல. பாப்புலேஷன் 145 கோடி ஆச்சு. நீங்க டீலிமிட்டேஷன் 540 பண்ணும்போது 80 கோடியா இருந்தது. இப்போ 60 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்னும் 10 வருஷத்துல இன்னும் 20 கோடி 30 கோடி அதிகமா போயிடும். இப்ப நீங்க ஒரு 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, அதை வரையறுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? காங்கிரஸ்காரனும் ஒரு சாராரும் நீங்க தேர்தல் வரையறுக்கை செஞ்சிட்டீங்கன்னா இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் போடுவாங்க. டீலிமிட்டேஷன் பண்ணும்போது இங்க ஒரு சைட்ல
நாடார், ஒரு சைட்ல தேவர், ஒரு சைட்ல கவுண்டர், ஒரு சைட்ல முஸ்லீம், ஒரு சைட்ல ஹிச் கிறிஸ்டன் பண்ணுவான்னு கதை கட்டி விடுறாங்க. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்லயே நீங்க உங்க ஆளுங்களை உட்கார வச்சிடலாமே. பாராளுமன்றத்தில் அது வருமே அந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட், அப்ப நீங்க எதிர்த்து மலங்க. இப்ப இதெல்லாம் தான் ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. எது இருப்பினும் இந்த முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேச்சும் அவருடைய அணுகுமுறையும் சிறப்பாக இருந்ததாகத்தான் நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன். ஓகே சார், தென்மண்டல முதல்வர்களின் மாநாடுனுடைய துணைத் தலைவரா, சுழற்சி முறையா துணைத் தலைவரா விஜய் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. விஜய் மீது என்ன அவ்வளவு பாசம் பாஜகவுக்கு? ரொட்டேஷன் பேசிஸ், எந்த மாநிலத்தில் மாநாடு நடக்கிறதோ அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக துணைத் தலைவராக இருப்பார். கேரளாவில் நடந்தபோது பின்னாரி விஜயன் இருந்தார். அதுல ஒன்றும் பிடிச்சிருக்கேன். முதல் கூட்டமே தமிழ்நாட்டில் நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த கூட்டம் அங்க இதுலயே முடிவாயிடுச்சுங்க, கேரளாலே முடிவாயிடுச்சு. இப்ப அடுத்த கூட்டம் பெங்களூர்ல முடிவாயிடுச்சு. அங்க பெங்களூர்ல பண்ணா சிவகுமார் தான் டெப்டி லீடரா இருப்பாரு, துணைத் தலைவரா இருப்பாரு. இப்ப அந்தந்த கூட்டத்துல அடுத்த கூட்டம் எப்போங்க முடிவு பண்ணிடுவாங்க. நான் கேள்விப்படுகிறேன் பெங்களூர் என்று முடிவுபட்டதாக. ஏன்னா பெங்களூர் 6 மாசம் முன்னாடி இது ஏற்பாடு பண்ணாங்க சார். ஒரு அரசாங்க நிகழ்ச்சியோ அரசாங்க பங்கேற்பு இருந்ததுன்னா நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணுங்க ராபின்சன். அப்படின்னு வர முடியாது. இன்ஸ்டாகிராம்ல போட்ட மாதிரி ட்விட்டர் போட்ட மாதிரி நான் பண்ண முடியாது. ஓகே, அமித்ஷாவை போய் வரவேற்றாரு, அவரோட இரவு உணவு வந்து கொடுத்திருந்தாரு விஜய் அவர்கள். எல்லாமே ரொம்ப இணக்கமா இருக்கிறத பாக்குறோம். பாசிசம்னு பேசினவர் இப்ப பாயாசமா மாறிட்டாரா? மாறிட்டு அது கொள்கை விரோதிங்கிறது மாத்திக்க மாட்டாரு. ஒண்ணு. ரெண்டாவது, அரசாங்கத்திற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பேன் என்று ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். இது வந்து ஒரு பாசிட்டிவா தான் நான் பாக்குறேங்க, நெகட்டிவா பாக்கலைங்க. ஓகே சார், அமித்ஷாவிடம் திமுக சார்ந்த ஏதாவது விஷயங்கள் வந்து போய் சேர்ந்திருக்குமா? ஏற்கனவே செந்தில் பாலாஜியோட கேஸ் வந்து ஆளுநர் கிட்ட பெண்டிங்ல இருக்கிறத பாக்குறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பேச என்ன ராபின்சன், திமுக அரசு இருந்த போதும் நான் பேசியிருக்கோம். அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜியை கசைக்கு பிழிஞ்ச மாதிரி ஸ்டைல பிழிஞ்சாரா நரேந்திர மோடி அமித்ஷாவோ? அப்பவே கள்ள உறவு இல்லைங்களா? அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் ஸ்டாலின் வந்து போய் ரகசியமா பார்த்தாரு பிரைம் மினிஸ்டர் திருச்சியில மாநாடு முடிஞ்சிட்ட உடனே? ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? உதயநிதி ஏன் போய் பார்த்தாரு? எங்க துரைமுருகனை விட்டுட்டு உதயநிதி போய் பார்க்க முடியுமா? அதனாலதான் அந்த கேஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஃபர்தரா மூவ் பண்ணல. அதனுடைய ரீசனால தான் காங்கிரஸ் விட்டு வெளில வந்தாரு. இன்னமும் நான் சொல்றேன், திமுக வந்ததுக்கு காரணம் பாஜக தான், யாரும் இல்லைங்களே. ஏன்னா ராகுல் காந்தி நம்பி எவனும் உள்ள நெருங்க முடியாதுங்க. விஜய் கூட வெளில வரான்னா ராகுல் காந்தி ஒரு பேங்கிறதுனால தான் வெளில வராங்க. அவருடைய அணுகுமுறை சரியில்லை என்பதனால தான் வராங்க. டாலிட்டி பாத்தீங்கன்னா ராபின்சன், நான் வந்து கொஞ்சம் காரசாரமா பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இருக்கக்கூடிய நிலைமைகளை 1 2 3 4 நான் சொல்றேன் உங்களுக்கு. சட்டசபையில நடந்தது விஜய் அவர்களுக்கு 360 டிகிரி இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளுகிறார், தெரிந்து கொள்ளுகிறார். அதன் ரீதியாக போகும்போது சில ஏற்றத்தாழ்வுகள் மேல கீழே இருக்கத்தான் இருக்கும், யாரும் இல்லைங்களே. அதனால இப்போ பிஜேபி வந்து காங்கிரஸோட உறவு வச்சுட்டு பாஜகவோட பண்ணியிருந்தாங்க. அது என்ன சொல்றீங்க? ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த டீலிமிட்டேஷன் பில் வரும்பொழுது இதே கனிமொழி எதிர்த்தாங்க. இப்ப சப்போர்ட் பண்றேங்கிறாங்க. காரணம் அந்த 50% அஷூரன்ஸ், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க தமிழ்நாடுக்கு 20 MP எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுக்கு எப்படி எதுக்கிற முடியும் விஜய்? அதே விஜய் அவர்களுக்கு அமித்ஷா நன்றாக புரியும்படி சொல்லிவிட்டார். ஓகே சார், சட்டமன்றத்துல பேசும்பொழுது திமுக தரப்புல இருந்து ஆதாரம் இல்லாம பேசாதீங்கன்னு கேட்ட கேள்விக்கு முதல்வர் விஜய் அவர்கள் எழுந்து ஆதாரம்னு கேட்குறீங்க, நான் ஆதாரத்தை கொடுக்குறேன், என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்கும்னு சொல்லிட்டு மரிய வில்சன் பேசினாரு. அந்த 3 ஃபைல் இன்னமும் அங்கேயே தான் இருக்கு, அதை என்னை பிரிக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னாரு. அது என்ன 3 ஃபைலு, என்ன பிரிக்க போறாரு, யாரை பத்தி இருக்கு? உதயநிதி பத்தி. அவர் கே நேருலாம் என்னங்க, அவருக்குலாம் ஒண்ணுமே சமாதானம் இல்லைங்க. கே நேரு, துரைமுருகன் பத்தி எல்லாம் அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. அவருடைய போக்கஸ் பாயிண்ட் வந்து உதயநிதி. அதனால அந்த 3 கேஸும் உதயநிதி மேல் தான் இருப்பதாக நானும் கேள்விப்படுகிறேன். அதில் கே நேரு அல்ல, வேவா வேலு அல்ல, KSR ராமச்சந்திரன் அல்ல, யாருமே இல்லை. மிரட்டி பாக்குறாங்க சார் விஜய். எல்லாரும் தான் மிரட்டுறாங்க. ஸ்டாலின் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கேஸை வெளில கொண்டு போனாரா? மிரட்டினாரு, விட்டாரு, அப்படிதான் முடிஞ்சு போச்சு. இவரு அந்த மாதிரி பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா காலம் தான் பதில் சொல்லும். தூய சக்தி, தீய சக்தி. அந்த தீய சக்தி ஓட்டு போடுறது பக்கத்துல வச்சுன்னு இப்போ அதே நல்ல சக்தியோட அந்த வேலுமணி மற்றும் CV சண்முகன் ஆளுங்கெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸை கட் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கு மத்திய பாஜக ஒத்துக்கும், நோ ப்ராப்ளம். நீ காங்கிரஸை கைட்டி விட்டுரு, திமுக தீர்ப்பு போய் சேர்ந்துக்க, யாரும் இல்லைங்கள. ஒரு அரசியல் குழப்பத்தை காங்கிரஸ் தமிழகத்தில் உண்டு பண்ணியது என்பதை தமிழக வெற்றிக்காக உணர்த்துகிறது பொதுமக்களுக்கு. இல்ல அப்படின்னா இந்த காங்கிரஸுக்கு எங்க அவ்வளவு அவசரம்?
மே 4ஆம் தேதி வெற்றி பெறீங்க, 5ஆம் தேதி காத்தா பொட்டி பொடுக்க எடுத்து நாங்க போறீங்க. கேட்டா மாணிக் தாக்கூர் வாய்க்கீழே பேசுறாரு. ஓகே சார், அந்த 3 ஃபைல் இருக்கும் பிரிக்க வைக்காதீங்கன்னு சொன்னாரு. அது என்ன சார்? அது திரும்ப திரும்ப அந்த 3 ஃபைல் என்ன பிரிக்க வைக்காதீங்கன்னா இப்ப பிரிக்கலாமேன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அது அது இன்னொரு கூட சொன்னார், அதையும் பாருங்க. பஞ்சாயத்து தேர்தல் வரும்பொழுது அது மட்டும் நீ வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன், அதையும் சொன்னார். ஏன் வாயை திறக்கலன்னா இடைத்தேர்தல் இருக்கு, அதுலயாவது சிலருக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு தான் வாயை முடிட்டு இருக்கு அப்படின்னாரு. யார சொல்றாரு அந்த சிலர்? சீரியஸா தான் இருக்குது உதயநிதி பற்றி தான். ஏன்னா நீங்க என்ன ஒன்னா சொல்லலாம், வெளில இவர் சட்டசபையில சொல்லக்கூடாதல்ல. எங்க முரசொலியில நீங்க த்ரிஷாவை பத்தி ஒரு கட்டுரை எழுதுறீங்க, அது உண்மைதானாங்க? ஒரு கட்டுரை எழுதுகளுக்கு இந்த அம்மாவுக்கு ஏதாவது அந்த விஜயனுடைய தகப்பனார் தாயார் முன்னாடி தான் உட்காந்துனாங்க, அதே மாதிரி பின்னாடி ரகசியமா உட்காந்துக்கலையே, ஓப்பனா இருந்தேன். அது தவிர கரூர் மீட்டிங்க்கு அப்புறம் அந்த கரூர் ஸ்டாம்பீட் நடக்கும்போதே த்ரிஷா உள்ள இருந்தாலும் கதை கட்டி விட்டாங்க. சங்கீதா அபிடவிட்ட வெளில விட்டாங்க. என்னைக்குமே நடக்கலையே. பொதுமக்கள் நிராகரித்தார்கள் திமுகவுடைய இரட்டை வேடத்தை. ஆக மொத்தம் விஜய்க்கு இன்னும் பொதுமக்களிடையே அந்த தேர்நிலவு நிறைகிறது. என்னை பொறுத்த மட்டும் 5 வருடம் கண்டிப்பாக நீடிப்பார். அதற்கு அடுத்த 5 வருடம் வருவார். காரணம் என்னன்னு கேட்டால், புஷி ஆனந்த் எந்த விதத்தில் சொல்லுகிறார், நீங்க திமுக இனி ஆட்சிக்கு வராது என்று எப்படி அடித்து போட்டு சொல்ற பாதி கேடர்ஸ்ல போயிட்டாங்க தம்பி, நிறைய பேரு. திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க, நாங்க ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தப்ப கூட அடுத்த முறை ஆட்சிக்கு வந்திருப்போம். அப்படிப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம்னு சொல்றாங்க சார். பேர்பட்ட இயக்கம் தானே. இப்போ ஒரு எம்எல்ஏ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அந்த இயக்கம் இல்லையா? தேவைக்கா ஒரு எம்எல்ஏ கூட இல்லையே. 2 வருஷத்துல வந்துட்டாங்களா? அது எப்படி? இவங்க 70 வருஷமா இருந்து ஒரு எம்எல்ஏ. அப்படி பார்க்க போனீங்கன்னா அகில இந்திய அளவில் காங்கிரஸ் 400 சீட்டு இருந்தது ராஜீவ்காந்தி இருந்தபோது, இப்ப 40 ஆயிடுச்சு. இதே பாஜக 2 இருந்தது, இப்ப 380 வச்சாங்களே, 360 வச்சாங்களே, இப்போ 240 வச்சிருக்காங்களே. ஆக மொத்தம் அரசியலில் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் இருக்கும். எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் கார் தரதா சொல்லியிருக்காங்க. அந்த கார் 190க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே இருக்கு. அதுவும் கார் இல்ல, நான் ஆட்டோல போறேன்னு சொன்ன அந்த தாவேக்காவினுடைய எம்எல்ஏக்கும் கார் இருக்குன்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல ஒரு பெரிய விமர்சனமா இது இருக்கு. இந்த காசுக்கு விவசாய கடனை ரத்து பண்ணியிருக்கலாம், வேற ஏதாவது செலவு பண்ணியிருக்கலாம். கடன் வாங்கி கார் தர வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு ஒரு கேள்வியும் கேட்கறாங்க. உண்மை தாங்கள் கூறுவது உண்மை. அது செய்திருக்க கூடாது. எது இருந்தாலும் இந்த கோரிக்கை காங்கிரஸ் தரப்பிலிருந்து தான் வந்தது, தாவேகா தரப்பிலிருந்து வரவில்லை. சார் விசிகா தரப்புல இருந்து வந்தது நினைக்கிறேன் சார். அவர் காங்கிரஸ்காரர் தானே, வள்ளல் பெருமானுடைய இளைய பெருமானுடைய பையன் தானே அவரு. ஜோதிமணி காங்கிரஸ்காரர் தான், ஆனா விசிகா சிம்பிள்ல தான் நின்னாரு. சரி, அது ஜோதிமணி அப்பா எனக்கு நல்லா தெரியும். அவரு லோக்சபா எக்ஸ்எம்பிக்கெல்லாம் பாஸ் கேட்டுட்டே இருப்பாரு. அவருடைய ஒரு கோரிக்கை மீது தான் வச்சாரு. அது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். அதுல சில உள் பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க நிறைய. அந்த கார் ராபின்சன் பேர்ல இருக்குமா, ராஜகோபாலன் பேர்ல இருக்குமா, சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பேர்ல இருக்குமா? 5 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்துருவீங்களா? எம்எல்ஏ பேர்ல கொடுப்பாங்களே. அப்ப கார் வாங்குறோம், யாருக்கு பணம் கொடுக்க சொல்லுவான்? கேரண்டி யார் வைக்கிறாங்க? கேரண்டி வைக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். ஒரு இன்சூரன்ஸ் யார் கட்டுவாங்க? பெட்ரோலுக்கு நீங்க கொடுத்துடுறீங்க, இன்சூரன்ஸ் அவரே கட்டிட்டோம். நல்லது நடக்கட்டும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த டோல்ல போகும்போது அந்த டோல் டாக்ஸ் சர்க்கார் எடுத்துக்குமா? அப்ப எல்லாமே ஃப்ரீயா? அப்போ விஜய் செய்து தவறு. அந்த பணத்தை, அந்த 200 கோடி 300 கோடி ரூபாயை நீங்க மானியமாக கொடுத்துருக்கலாம் அந்த எம்எல்ஏக்கு. நீ 5 லட்சம் கொடுக்குற, நீ என்ன ஒன்னா பண்ணிக்கடான்னு. உத்தரப்பிரதேசத்தை கொடுக்கலையா? அவங்கள பைத்துக்காங்கல்ல. ராஜஸ்தான்ல கொடுக்கலையா? பஞ்சாப்லங்க ஒரு எம்பியோட ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் அதிகங்க. எல்லாரும் எம்எல்ஏக்கு கண்டெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டிலேயே எந்த கவுன்சில், இப்போ எம்எல்ஏ எம்பி வேணா கவுன்சிலரா இருந்தா போறோம் நாங்க திமுக தெரியுமில்ல உங்களுக்கு. அந்த மாதிரி விஜய் செய்தது தவறு. ஆனால் அதிலிருந்து இப்ப விஜய் கிட்ட 8 கார் இருக்குங்க, அவருக்கு ஒரு கார் வேணுமாங்க. உதயநிதி கிட்ட 5 கார் இருக்குது, அது 300 கார் வேணுமா? ஸ்டாலின் கிட்ட காரே இல்லைன்னு சொன்னாரு. ஆமா சார், அபிடவிட் ஃபைல் பண்ணிருக்காரு. அது ரொம்ப பாவம், அவர் காரே இல்லையா இருந்திருக்காரு. அந்த கார் இல்லைங்கிட்ட சிதம்பரம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேஸ் போட்டுட்டு அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஃபாரின் காஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரைட் பண்ண வந்தாங்க வி நாராயணசாமி அமைச்சராக இருக்கும் பொழுது. அப்ப அதை சொல்லிட்டு தானே மெத்த மேல உட்காந்துட்டு 66 சீட்டு 50 சீட்டு பேரம் பண்ணாங்க. அது அரசியல் இல்லையா? ஆக மொத்தம் விஜய் செய்வது தவறு தான். நான் விஜயை பாராட்டுவதாக இருந்தாலும் பொதுமக்களுடைய பணத்தை வீணடிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஒருமித்த கருத்து. வடக்கு, தெற்கு, மேற்கு, அப்புறமா தெற்கு போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் ஒருங்கிணைத்து டீம் இந்தியா என்று செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நிதி ஆயோக் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள், நடத்துகிறார்கள்.
நல்லபடியா நடத்தி முடிச்சாங்க. விஜய்க்கு பாராட்டுதல்கள். காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் இப்பொழுது அண்டை மாநில முதலமைச்சர்கள்லாம் பார்க்காத இருந்தவர் பார்த்தாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமித்ஷாவை பார்த்தார்கள், புரிந்து கொண்டார்கள். பிரதமரை பார்க்க வரும்போது அமித்ஷா கூட பார்க்க டைம் இல்லைன்னா கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க நிறைய நாள். ஒரு அகில இந்திய அரசியலை விஜய் புரிந்து கொண்டு இருக்கிறார் என்ற அளவுக்குத்தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் ஒரு சந்திப்போம். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.